ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ குரூப் டி எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எல்லாரும் அப்ளை பண்ணியிருக்கோங்க. 2000+ வேகன்சி போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் குரூப் 4 எக்ஸாம் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த குரூப் டி எக்ஸாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னு பார்த்தோம்னா குரூப் 4 எக்ஸாமில் நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க. ஏன்னா ஒரே எக்ஸாம். அதனால இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதுலேயும் பார்த்தோம்னா ஒரே எக்ஸாம் தான். அதனால தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுங்க. நிறைய வேக்கன்சி வந்திருக்கு. நான் நல்ல பெரிய போஸ்டிங் தான் போவேன். எனக்கு இப்போ ஏஜ் 21 ஏஜில் உள்ளக்குள்ளே என்டர் ஆகி வந்திருப்பீங்க. டிஎன்பிசி படிக்கலை, கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும்னு சொல்லிட்டு என்டர் ஆகி வந்திருக்கணும். ஆனால் நல்ல திறமசாலியாக இருப்பீங்க, நல்லா படிப்பீங்க. ஆனால் அவங்களுடைய மைண்ட் தாட் எப்படி இருக்குன்னா, நான் பெரிய எக்ஸாம் தான் பாஸ் ஆவேன், இந்த எக்ஸாம் தான் ஸ்கிப் பண்ணி விட்டுருவீங்க. ஒரு 2 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் போகும்போது தான் நம்மளுடைய டிராபேக் தெரியுது. நம்மளால் ஒரு வேலையை வாங்க முடியாமல் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். பட் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களாம் நல்ல வேலை வாங்கிட்டு போயிருப்பாங்க. நான் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்னை மாதிரி யாரும் இருந்துடாங்க. ஒரு சின்ன ஒரு வேலை வந்தாலும் அது மூலியம் அது வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி வேலைக்கு போய்கிட்டே கண்டிப்பாக படிக்கலாம். எந்த எக்ஸாமே ஃப்ரீயாக விடாதீங்க. ஒரு சின்ன ஏதோ ஒரு எக்ஸாம் வந்தாலும் அதை அட்டன் பண்ணுங்கள். வேலைக்கு போங்க. வேலைக்கு போய் பிடிக்கலைன்னா அது வேறு விஷயம். வேலைக்கு போகாமல் இருக்கவே கூடாது. எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாமை அப்ளை பண்ணுங்கள். இந்த குரூப் டி எக்ஸாமினேஷனுக்கான என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது இல்லைன்னா ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமா, என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல்.